ஞம் 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 ஞம். ஏட்டி இந்த பஜ்ஜி ரெண்டு தின்னு. இருக்கட்டும்மா, எனக்கு வேண்டாம். ஏமா எல்லாத்தையும் ஒண்ணு சாப்பிட வேண்டியதானே, ஏன் மொத்தமா எடுத்து வச்சிருக்க? ஏமா என்ன அவசரம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நீங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க? முதல்ல சொல்றது கேளு, டக்குன்னு எடுத்து வாய்க்குள்ள போடு. ரெண்டு பேரும் வந்துருவாளுங்க, அவங்க முன்னாடி இப்படி உட்காந்து ஃப்ரீயா சாப்பிட முடியுமா? ஒரு மாதிரி இருக்கும், ஆளுக்கு இல்லாதப்பதான் சட்டியோட வச்சு சாப்பிட்டுக்கணும். சரிம்மா, நான் பால் கொழுக்கட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏமா இப்படி சட்டியோட சாப்பிட்டேன்னா மடி மைனி மாதிரி வரும்போது தெரியாதாம்மா? ஏட்டி அவைய வர நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சு போர்வையை போட்டு பூத்திக்கிட்டு ஏமா குளிருதே, ஏமா காய்ச்சலா இருக்க, ஒன்னும் சாப்பிட முடியலன்னு படுத்துக்கிடுவேன். அம்மா இப்படி மொத்தமா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள ஒரு கலை கலக்கிறாது. அதெல்லாம் ஒன்றும் கலக்காது. என்னம்மா ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் வந்தம்மா தின்னம்மா தட்டத்துக்கு வச்சமான்னு இருக்கணும், கடற்கடை சாப்பிடு. சரிம்மா. பச்சை கையில் எடுத்தாவது சாப்பிடுமா. ஏட்டி உங்க அன்னிக்கறி வர நேரமாயிட்டு, ஒவ்வொரு பச்சையை எடுத்து சாப்பிட முடியாது. சும்மா தட்டை வாய்க்கிட்ட வச்சு கவுத்திட்டேன்னு வச்சுக்கோ, வாய்க்குள்ள மொத்தமா பேரும் அரைச்சு தள்ளிட வேண்டியதான். ஐயோ இவங்க சாப்பிட பார்த்தா எனக்கு வாமிட் வந்துடும் போல இருக்கு. அம்மா பால் கொழுக்கட்டை நீ பண்ற மாதிரி இல்லம்மா, டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? இதுவும் நல்லா இருக்குமா. அதானே என் புள்ள என்ன விட்டு கொடுத்துருவாளா? 4 முடி உள்ள வா, 4 மணி நேரமா நிப்பா போல. வாங்கக்கா நீங்களும் பால் கொழுக்கட்டை சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. ஏய் 10 நிமிஷமா அப்படியே உன் தொண்டைக்குழியிலேருந்து எச்சி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு வேண்டாம் சொல்லாத. நம்ம என்ன அடுத்த ஆளா? வா வந்து உட்காந்து சாப்பிடு. சரி பாப்பா, நான் கிச்சன்ல போய் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு வரேன், வந்து நான் ஷேர் பண்ணிக்கிடுறேன். 4 முடி என்னது இது? நீங்க தானே பாத்திரம் எடுத்து சொன்னீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், பால் கொழுக்கட்டை மட்டும் இதில் ஊற்றி கொடுங்க, அது அரை சட்டி போதும். எம்மா முருகா, என்ன வெயில் அடிக்கி. ஏப்ரல் மாசம் கூட பிறக்கல, அப்படியே தலையில அப்படியே உறிஞ்சுக்கிடுதே வெயில். எங்க போன பவி? அப்பவே இருந்து ஒன்னதான் தேடுதேன். செவ்வாய்க்கிழமையே சாயங்காலம் அம்மன் கோயிலுக்கு போனமே, ஆளை காணமேன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லத்த, காலையில் தள்ளு வண்டிக்காரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். விலைவாசியெல்லாம் இப்படி வச்சு விற்கியப்பா, எப்படி கட்டுப்படி ஆகும்? நாங்கள்லாம் சாப்பிடவா இல்லை காயை பார்த்துட்டு உட்காரவான்னு. அப்போ தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற சித்ராக்கா சொன்னாவே, பக்கத்தில் ஒரு காய்கறி சந்தை மாதிரி போடுதான், கூறாக வச்சு விற்பாங்க, விலை கம்மியாக தான் இருக்கும், வா ஏன் நாங்கள் அதான் ஒரு தடவை போய் பார்ப்போமேன்னு பார்த்தேன். எப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குதா இங்கேயும் அங்கேயும். தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன். எப்பவும் இந்த இவ்வளோ காய் வாங்கினா 500 ஆகும், இன்னைக்கு 200 ரூபாய் எல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் என்ன அங்கேருந்து இது கொண்டு வரதுக்குள்ளே மண்டையெல்லாம் வலிக்கத்த. இவ்வளவு குறையா இருக்குன்னா 2-3 பை கொண்டு போயிருக்க வேண்டியதானே பவி? ஒரு பை தான் வாங்கிட்டு வந்திருக்க. அத்தை என்னதான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனாலும் தூக்கிட்டு வரணும்ல அத்தை. நான் ஒரு தானே போயிருக்கேன், ஒரு பை தான் கொண்டு வர முடியும். 2-3 பை ஒரு ஆள் எப்படி கொண்டு வர முடியும்? அதுவும் சில நேரம் கூட்டமா இருக்கும் ட்ரெயின். அதுவும் இல்லாம இன்னைக்கு முதல் நாள் தானே, அதான் ஒரு பை தான் எடுத்துட்டு போனேன். எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு போய் விலைவாசியில எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த தடவை பார்த்துக்கிடுவோன்னு பார்த்தேன். இருக்கிறது இப்போ யூஸ் பண்ணுவோம். இது காலையில் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மளே போயிட்டு வருவோம். நானே தனியாக போயிட்டு வந்துருவேன். பக்கத்துல தான் இருக்கு, நம்ம வீட்டுக்கிட்ட ஏறணும்னு வச்சுக்கோங்க. இறங்கணும்னா 5 நிமிஷம் நடந்தா போதும் அந்த மார்க்கெட் வந்துருது. பரவாயில்லையே, நானே இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறதே தெரியாது. அண்ணி இன்னைக்கு பால் கொழுக்கட்டை சூப்பர். ஓ சாப்பிட்டீங்களா? நானே எழுப்பி சொல்லணும்னு நினைச்சேன். ஆறி போனா எப்படி இருக்குன்னு தெரியலையே, அத்தை வேற சூடா சாப்பிடுவாங்களே, சொல்ல மறந்துட்டேனேன்னு. நீ சமைக்கும் போதே வாசம் 8 வீட்டுக்கு பறக்குமேமா, எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? நல்லா இருந்தது அத்தை, சூப்பரா இருந்தது. ஆமா நீ டேஸ்ட் கூட வித்தியாசமா இருந்தது, ஆனா நல்லா இருந்தது. பாருங்களேன், கவி அண்ணி வந்து பாராட்டி தள்ள போறாங்க. ஆமா நான் இன்னைக்கு நிறைய பண்ணியிருந்தேன். கவிக்கு இது ஃபேவரட்ல. 4 முடி இரு, உனக்கு ஒரு பவுல்ல வச்சு தரேன். இல்ல வேண்டாம், நான் வேண்டான்னு சொன்னேன். உங்க அத்தை தான் சொல்ல கேட்காம இதை தூக்கிச்சிட்டு எடுத்து கொஞ்சோட போட்டு கொடுத்துருக்காவே. பாத்திரம் இல்லை பத்தியா உள்ள, அதை இதுல போட்டு கொடுத்துருக்காவே. பாத்திரம் இல்லையா? பாத்திரம் அலசி வச்சுட்டு தானே போனேன். பாத்திருக்க மாட்டாங்க போல, கொஞ்சம் வெயில் அடிக்கல, அந்த பக்கம் வச்சோம்னா பாத்திரம் உணர்ந்துருமேனு பார்த்தேன். உங்க அத்தை சொல்ல கேட்காம முட்டை பிரியாணி வச்சு கொடுத்தாங்க, சூப்பரா இருந்தது. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு பவி. தேங்க்ஸ்கா. அத்தை எனக்கு ஒன்று தோணுது. சொல்ல 4 முடி, என்ன தோணுது? இன்னும் தூக்கிச்சிட்டு எட்டு வந்துருக்கலாமேனா? நீங்க வேற எப்ப பார்த்தாலும் என்னை கெண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, பவியோட டேஸ்ட்டை எங்களாலேயே மறக்க முடியலையே. பேசாம நீங்க ஒரு ஸ்டால் போட்டா என்ன? என்ன ஸ்டாலு? இல்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்லா சமைக்க வராதுல்ல, பவிதா சூப்பரா சமைக்குதே. ஒரு சின்னதா ஒரு டிஃபன் கடை மாதிரி போட்டுற வேண்டியதானே? நைட்டுக்கு மட்டும் பிரியாணி கூட ஏதாவது ஒரு சைட் டிஷ்னு வச்சுட்டு எப்படி விற்குதுன்னு பார்க்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. நானே பாருங்க வாசத்தை பிடிச்சிதான் இங்க வந்தேன். பவி மட்டும் ஸ்டால் போட்டா யாவரை பிச்சுக்கும். நீ சும்மா இருப்பா, ஏதாவது கடையை போட்டு பின்ன வேலை பார்க்க வேண்டாமா? வீட்லயே நான் மட்டும் தான் வேலை பார்ப்பேன். அவ பாரு கவி ஆஃபீஸ் போயிடுவா, அத்தை வயசானவங்க, இவ காலேஜ் போறேன்னு கிளம்பிடுவா. அப்புறம் வீட்டு வேலை யார் பார்க்கறது? கடை வேலைன்னு சும்மாவா? அண்ணி இவங்க சொல்றது கூட சூப்பர் ஐடியா. அண்ணி இங்க பாருங்களேன், நீங்க போகணும்னு நினைச்சா கூட வெளியே போக முடியாது. ஆனா இது பாருங்க, ஈவினிங் டைம் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அண்ணி, உண்மையாவே சூப்பரா இருக்கும். சொல்லப்போனா பிசினஸ் உமன் ஆயிடுவீங்க. இப்பெல்லாம் மாச சம்பளம் வாங்குறதை விட பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது, பேர் வாங்குறது, பெரிய ஆளாக இருக்குது, இதான் ஃபேமஸா இருக்கு. யூடியூப்ல போய் பாருங்க, நிறைய லேடிஸ் இப்படிதான் இருக்காங்க.
சும்மா இரு, இவ கிண்டல் சொல்றா, நீ அதை கேட்டுட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. கடையிலனா வீட்லனா கூட ஏதாவது ஆனா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடை வைக்கிறதுனா சும்மாவா? என்னால முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு. பவி, நீ பயப்படாத, நீ சமைச்சு ஸ்டாலை மட்டும் போடு. அத்தை வந்து கடையில உட்காருனே, நீ எடுத்து எடுத்து பரிமாறு, இல்ல வரவங்களுக்கு கூடு, நான் பணத்தை வாங்கி கரெக்டா கல்லப்பட்டியில போடுதேன். அத்தை அது சரியா வருமா? உங்க புள்ள ஏதாவது சொல்ல போறாரு. அனி, பெரிய அண்ணன் தானே, பெரிய அண்ணன் என்ன சொல்ல போகுது? அண்ணா வரட்டும், நான் அம்மாவும் பேசுறேன். சின்னதா ஸ்டால் போடுங்க நீ, சூப்பரா இருக்கும். இந்த நார்த் இந்தியாலலாம் பர்கர் பீஸாலாம் குட்டி குட்டி கடையில போட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நீ சும்மா இரு, எல்லாத்தையும் சொன்னா பயப்பட போறா. முதல்ல இந்த பால் கொழுக்கட்டை, பணியாரம் இந்த மாதிரி போடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம் சேர்த்துக்கிடலாம். அத்தை உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன், சும்மா யாராவது இதுல போய் விளையாடுவாங்களா? சரி அத்தை, அப்ப ட்ரை பண்ணி பாப்போம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அண்ணன் கடை வச்சிருந்தாங்க. அந்த அண்ணன் வண்டி இப்ப சும்மா தான் இருக்கு. நான் ஒன்னு சொல்லுதேன், நீ என்னென்ன ஐட்டம் போட போறேன்னு சொல்லு. எல்லாத்தையும் சொல்லி பெருசா பிரிண்ட் அவுட் கடையில சொல்லி அதுக்கேற்ற மாதிரி படம்லாம் வாங்கி அந்த வண்டியில ஒட்டி நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கே வா? எதுக்கு இவ்வளவு அவசரம்? பொறுமையா பண்ணலாம். எதுக்கு பொறுமையா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைச்சிட்டா அதை உடனே செஞ்சிடணும். நாளைக்கே நமக்கு கடையை திறக்கும். சூப்பர் அண்ணி, பிசினஸ் உமனாக போறீங்க, வாழ்த்துக்கள்.